கிட்ட 6 பகுதிகளை கொடுத்து முடிச்சுட்டேன். இப்ப 7வது பகுதிக்கு வந்திருக்கேன். அதாவது 6 பகுதியிலன்னா 30 வரிகள் முடிஞ்சிச்சு. இப்போ 31வது வரிகள் கொண்ட அந்த பாடல் 31ல இருந்து 35 வரைக்கும் வருகின்ற வரிகளை நம்ம பார்க்க போறோம். ரொம்ப விரிவா பார்க்க போறோம். தளமொரு 4ம் தந்தென கருளி மலமொரு 3ம் மலமொரு 3ன் மயக்கம் அறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி 6 ஆதாரத்து அங்குச நிலையும். இதோட முடியுது. இந்த மலமொரு 3ன் மயக்கம் மறுத்தே அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே தெரியும் 3 மலங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அது மயக்கங்கிறது என்னன்னு தெரியும். மலமொரு 3ன் மயக்கம் மறுத்தே 9 வாயில் ஒரு மந்திரத்தால். இந்த 9 வாயில் அதாவது 9 ஓட்டைகள்னு வச்சுங்களேன், கதவுகள், ஓட்டைகள். அந்த ஓட்டையில கதவு கொண்டு அடைக்கிறதுக்கு ஒரு மந்திரத்தை சொல்லணுங்கிறார். 9 வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டி அந்த 9 வாயிலுடைய கதவை அடைச்சு அதன் மூலமாக 5 புலன்களின் கதவையும் அதையும் அடைக்கணுங்கிறாங்க. அந்த 35வது வரி பார்த்தீங்கன்னா 6 ஆதாரத்து அங்குஷ நிலையும் அப்படின்னு போடுறாங்க. இப்போ ஒன்னொன்னின் நம்ம பார்ப்போம். தளமொரு 4ம் தந்தென கருளி. தளமொரு 4ம் தந்தென கருளி. இந்த இடத்துல தளம் ஒரு 4ம், தளம்னா ஒரு தளம், ஒரு தளம்னு சொல்லிட்டு 4ங்கிறாங்க. அப்ப 4ல 1 கேட்கிறாங்களா இல்ல 4ம் எனக்கு கொடுங்கன்னு கேட்கிறாங்களா? பொருட்கள் இல்லையா? தளமொரு 4ம் தந்தென கருளி. ஒண்ணு இருக்கின்ற 4 தளங்களில் அந்த 4 நிலைகள், தளன நிலைகள்னு எடுத்துக்கலாம். அந்த 4 நிலைகளில் ஒரு 4 அப்படிங்கிறது அந்த 4ல் 1 கொடுக்க சொல்றாங்களா? அது ஏன்னா 4னையும் எனக்கு கொடுத்து அருள் செய்ய வேண்டும் என்பது அந்த 4 என்னங்கிறது இப்ப பார்க்கிறோம். தளமொரு 4ம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்ற சொல்லு 4 நிலை இருக்கு. சரியை பக்தி, கிரியை என்பது தொண்டு, யோகம் என்பது இறைவனோடு இணைவதற்கு செய்கின்ற அத்தனை செயல்களும் யோகம்தான். ஞானம் என்பது தெளிந்தறிவு. இது 4 குறிக்கும். இது அனைத்தும் எல்லாமே இறைவனை சேருகின்ற செயல்கள். இப்படி கொண்டு வருகின்ற இந்த 4 இடங்களையும் ஸ்தலங்களையும் குறிப்பிட்டு பதவுரை எழுதுகிறார்கள் சில பேர். அந்த 4 தளம் என்று சொல்லப்படுகின்ற 4 நிலைகள் என்று சொல்லப்படுகிறத எப்படி எழுதுறாங்க? இன்னொரு வகையில் எழுதும்போது சாலோகம், சாமீபம், சாரூபம், சாயுச்சியம்ங்கிறாங்க. இப்படி பார்க்கணும். ஏன்னா அது மாதிரி அதுல சில விளக்கங்கள் கொடுக்கும்போது சாலோகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா ஈசனவனுடைய கூட்டத்தில் வாழ்வது, அவனுடைய கூட்டம் அடங்கி அந்த உலகில் வாழ்வதுன்னு சொல்லுது நம்ம சைவ சித்தாந்தம். அதாவது ஈசனுடைய கூட்டம் என்ன? 30,000 கோடி தேவர்களும் பாலர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் யோகிகளும் ஞானிகளும் நிறைய இருக்காங்க. எல்லாமே அங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கூட்டமே, உலகமே அங்க இருக்கிறது கைலாயத்துல. அப்படிப்பட்ட அந்த ஈசனவனுடைய கூட்டத்தில் அவனுடைய அந்த உலகில் வாழ்வது சாலோகம் என்று சொல்லுகிறது சைவ சித்தாந்தம். அப்ப சாமீபம்ங்கிறதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈசன் அருகில் அவனுடைய சமீபத்தில் அவன் ஆடுகின்ற பாதத்தினுடைய அடியில் அந்த பாதத்துக்கு கீழே காலத்துக்கிட்டு ஆடுறான் இல்லையா, அந்த காலுக்கு கீழே முழுமை பேர் பெற்று புனிதவதியாக வாழும் பேர் கிடைப்பதுதான் சாமீபங்கிறாங்க. அதாவது சாலோகம் தான். அதே நேரத்துல சாமீபங்கிறது அவன் பக்கத்திலேயே போயிருந்தான். அவன் பக்கத்துல எப்படி போகணும்? அந்த ஈசன் என்று சொல்லப்படுகின்ற அந்த நடராஜ பெருமான் காலை தூக்கி ஆடிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த பாதத்துக்கடியில் முழுமை பேர் பெற்று புனிதவதியாக போய் வாழ்வது, புனிதம் பெற்று வாழ்வது. இப்ப சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அது என்ன சார் ஆடுறதெல்லாம் இவங்க எல்லாம் சொல்றாங்களே, ஈசன் உண்மையிலேயே ஆடுகிறாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருது இல்லையா? அப்ப சாமீபம் என்பது ஈசன் காலை தூக்கி ஆடும் பொழுது அதன் அடியிலிருந்து வாழ்வது, முழுமை பேர் பெற்று வாழ்வது. இதெல்லாம் எதுல கூறுது? சைவ சித்தாந்தத்துல சொல்றாங்க. சாரூபங்கிறதுக்கு என்ன?
சாரூபம் என்பதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. ஈசனுடைய வடிவையே தான் எடுத்து வாழ்வது, அவனாகி ஆவது. சாரூபம் அவனாகவே மாறி விடுவது. புரியுங்க? ஷா யுட்சியம் என்பன ஈசனையே தன்னுள் கலந்து தான் அவனாகிவிட்ட அத்துவித நிலை அப்படிங்கிறது அந்த சைவ சித்தாந்தம். அதாவது தலமொரு நான்கும் என்று அந்த அவ்வை பிராட்டி வேண்டுகின்ற அந்த இதுக்கு பதவுரை எழுதும் பொழுது அந்த ஆசிரியர்களை, அதாவது மகரிஷி சொல்ற வார்த்தையை பாருங்க. மனிதன் வாழும் காலத்தில் ஏற்படுத்தி கொண்ட வினை பதிவுகளுக்கு ஏற்ப உடலை விட்ட அந்த ஆன்மா ஏதாவது கீழ்கண்ட ஒரு 4 நிலைகளில் நின்று வினைகளை கழித்த பின் கடைசியாக சாயுச்சியம் என்று சொல்லப்படுகின்ற சுத்த வெளி அடையும் அப்படிங்கிறார் மகரிஷி. இது ஔவையார் கேட்பாங்களா? எனக்கு அந்த நாள், ஏன்னா இந்த 4 நிலைகள், அந்த சாலோகம், சாமீபம், சாரூபியம், சாவுச்சியம், இது 4 நிலைகள்ல வினைகளை கழித்து கழித்து போகின்ற நிலைங்கிறது மகரிஷி கொண்டு வர்றாரு. ஆனா இந்த நிலையில எனக்கு கொடுன்னு அப்படின்னு கேட்கிறாங்களா? அதல்ல, அது அந்த அன்பியினுடைய ஆகரண சக்தியால் உழண்டு கொண்டு இருப்பதுதான் சாலோகங்கிறாரு மகரிஷி. அதாவது மனிதன் வாழுங்காலத்தில் அதிகமான வினைப்பதிவுகளை, பாவங்களை செய்துவிட்டு அவன் இறந்து விட்டால் அவனுடைய ஆன்மாவானது பூமியினுடைய ஆகரண சக்தியிலே உழந்து கொண்டிருக்குங்கிறாரு. வெளியே போகாது. எப்பவுமே கனமான பொருள்கள் அனைத்துமே பூமியை ஒட்டித்தான் உருண்டு கொண்டிருக்கும். அந்த நிலையைத்தான் நம்ம சாலோகம் அல்லது சாலோபியம். சாலோபியம் என்பது சான்ஸ்கிரிட், சாலோகம் என்பது தமிழ், 2 ஒண்ணுதான். 2வது நிலை கொஞ்சம் கழிச்சிருச்சுன்னு வைங்களேன், அந்த ஆன்மா பாவத்தை கொஞ்சம் கழிச்சிருச்சுன்னா சூரிய குடும்பத்தினுடைய, சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா, சுத்தி இருக்குல்ல சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்துல போய் அந்த ஆன்மா கொஞ்சம் தங்கி இருக்குமா. அந்த சூரிய குடும்பத்தினுடைய காந்த கலர் ஆகரண சக்தி, அந்த ஆகரண சக்தியில அது போய் நின்றுக்கும். அப்ப சூரிய குடும்பத்துல இருக்கும்போது அதுக்கு என்னது, அப்படி ஒட்டி அந்த ஆன்மா வாழ்ந்தால் சாமீபம் ஆர் சாமீபியம் என்று பொருள். இது இன்னும் கரைத்து கொண்டால், பாவங்களை வாழும் காலத்திலேயே பாவங்களை குறைத்து கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு வரும் பொழுது அந்த ஆன்மா, உடலை விட்டு அந்த ஆன்மாவானது பேரியக்க மண்டலத்தில் உள்ள காந்த களத்தில் இருக்குங்கிறாரு மகரிஷி. அதத்தான் சாரூபம், சாரூபியம். நல்லா பாருங்க எப்படி இந்த நிலையை நம்ம அந்த அவ்வை சொன்னதுக்கு வச்சுக்கலாமா. இந்த 4 நிலையும் எனக்கு கொடு அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை மாத்தி சிந்திக்கணும். ஏன்னா கவியில சொல்லப்பட்ட உள்ளுணர்வு கருத்துக்களை ஓட்டி தான் நம்ம போகணும். அதான் ரொம்ப என்னுடைய ஒப்பீனியன், நீங்கள் என்னுடைய கருத்துதல் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறது. அப்ப ஒண்ணு பூமியினுடைய ஆகரண சக்தியில் சுழண்டு கொண்டு இருப்பது சாலோகம். சூரிய குடும்பத்தில் போய் அதை அடைக்கலம் கொள்வது சாமீபம். பேரியக்க மண்டலத்தில் அந்த ஆன்மா இருந்தால் அதுக்கு சாரூபம். தன் வாழும் காலத்திலேயே வினைகளை கழித்து முழுமை பேறு என்கின்ற நிலை அடைந்து அதன் பின்னால் வருகின்ற முக்தி நிலையில் இருந்து உடலை விட்ட ஆன்மா நேராக சாயுச்சியம் அடையும். இப்ப இந்த அவ்வை பிராட்டி எந்த நிலையை கேட்கிறாங்க நம்ம எடுத்துக்கிறது. அதனாலதான் என்ன பண்ணு, 1 சரியே, கிரியை, பக்தி, யோகம், ஞானம் என்கின்ற 4 நிலைகளை எனக்கு கொடுத்து அதில் விளக்கம் சொல்லுன்னு சொல்லலாம் கருத்து. அப்படி என்றால் அந்த 4 தளங்களும் என்னவா இருக்கும்? நீங்க அவங்க சொன்ன மாதிரி அந்த கரணம்னு பேர் அதுக்கு. அந்த 4 நிலைகளை அடைவதற்கு சித்தர்கள் ரொம்ப முயற்சி பண்ணி இதை செஞ்சிருக்காங்க. மகான்கள், சித்தர்கள் எல்லாமே. அந்த கரணம், அந்தம் என்றால் என்ன, முடிவுன்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதில் அந்தன் அப்படின்னாலே மறைவுன்னு அர்த்தம். அப்ப அந்தகன் அப்படின்னா கண் தெரியாதவன் தானே. அந்த மாதிரி இந்த 4 நிலைகளை யாரையும் பார்க்க முடியாது, மறைமுகமான நிலை. அப்படிப்பட்ட நிலை, அது என்ன மறைமுகமான நிலை? அதுதான் 4 நிலைகள். ஒரு நிலை மனம், ஒரு நிலை புத்தி, ஒரு நிலை சித்தம், ஒரு நிலை ஆங்காரம். இதையும் நம்ம வச்சுக்கலாம். அதாவது மனம், புத்தி, சித்தம், ஆங்காரம். மனம் என்பது என்ன? புலன்வழிகளாக ஜீவகாந்த வழி செலவழியும் போது மனம் பிறக்கிறது இல்லையா? அதான் நான் சொன்னேன். எப்பவாவது அந்த மனம் களங்கம் அடைந்தால் நமது ஆன்மாவை மறைத்து விடும். ஏன்னா இது ஒரு தலையாய கருவி இந்த மனம். அப்படிப்பட்ட மனம். இந்த மனத்துக்கு அடுத்தது புத்தியை பத்தி பேசுறாரு அந்த சித்தர்கள். புத்தி, அப்ப மனத்துக்கும் புத்திக்கு என்ன வித்தியாசம்?
புத்தி என்பது ஆறாவது அறிவுங்கிறாரு சித்தர்கள். புத்தியால் தான் நாகரீகமும் விஞ்ஞானமும் தோன்றியது, வளர்ந்தது. புத்தியை மூளையாக அமைந்துள்ளது. புத்தி தான் மூளை. நம்ம மூளைன்னு சொன்னாலும் அது புத்தி தான். அது இந்த புத்தியின் மூளை தான் நம்ம மெய்யறிவு பெறுவது. புத்தி எப்போதுமே மனதை விசாரணை செய்து ஆராய்ச்சி செய்யுமா. அப்போ புத்தி இப்படி இருக்கு. சித்தாங்கிறதுக்கு இதுக்கு என்ன சார் அர்த்தம்? சிந்தித்து செய்யும் பெரும் அறிவு, தெளிந்த அறிவு, சிந்தித்து செய்கின்ற பெரிய தெளிந்த அறிவு சித்தங்கிறாரு. இது ஞானம் என்று சொல்லலாம். சிந்திக்கும் இடம் சித்தம், சிவன் இருக்கும் இடம் சித்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இவ்வளவு சொல்லிட்டீங்க. ஆங்காரங்கிறது என்ன? உடல் ஆற்றல். அவர்தான். இங்காவது நீங்க ஏதாவது ஒண்ணு நினைச்சு செஞ்சு முடிஞ்சு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், அந்த செயல் முடியலைன்னா என்ன செய்வீங்க? உடல்ல ஒரு ஆங்காரம் வந்துடும். எப்படியாவது செஞ்சு முடிக்கணும் இந்த செயல் அப்படின்னு உடல் ஆங்காரம் வந்தோடனே உடல் அந்த ஆங்காரத்திலேயே செய்து முடிக்கும். அப்ப இது மன்னனை இப்ப எல்லாம் பார்த்தோம்னா இந்த 4 நிலைகளையும் பார்க்கும்போது மனம் ஒன்றை நினைத்து புத்தியிடம் சொல்லும். புத்தி அதை தீர ஆராய்ந்து சித்தத்திடம் சேர்க்கும். சித்தம் அதை தெளிவுபடுத்தி உறுதி செய்து ஆங்காரம் என்னும் உடலிடம் ஒப்படைக்கும். அந்த ஆங்காரம் என்கின்ற அந்த உடல் ஆற்றல் அதை செய்து முடிக்கும். எப்படின்னு பாருங்க. மனசுல சித்திடம் குளிக்கும் பொழுது இந்த சித்தம் அதை வரிக்கி. 2வது வரிக்கு பார்ப்போம். மலம் ஒரு 3 மயக்கம் மறுத்தே. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாத்துக்குமே. ஆனா நம்ம டீப்பா போறோம், அவ்வளவுதான். மலம் ஒரு 3 மயக்கம் மறுத்தே. மலம்னா என்ன? களங்கம், குற்றம், இருள். இது என்ன? மலம் 3ங்குது. அந்த மலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த குற்றம் ஆணவம், கண்மம், மாயை. இப்ப நீங்க இன்னொன்னு புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்களுக்கு மனசுல ஒரு சந்தேகம் வருது. என்ன சார் மலங்கிறாங்க? மலங்கிறது அந்த வார்த்தை கேட்பதற்கு ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில். உண்ட உணவு சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் உள்ள சக்கை வெளிவருவதை மலம் என்கிறோம் நாம். இதை அனைவரும் அறிவோம். மலம் ஒரு கழிவு பொருள். அதுபோல் வியர்வை, சிறுநீர், மலம் என்னும் 3ம் அது மாதிரிதான். இந்த மலம் என்பது என்ன சொல்றாங்கன்னா, அப்படிப்பட்ட அந்த மலத்தை தான், இது படு மோசமானது. இந்த மலம் என்ற அந்த 3 மலத்தை மனசுல வச்சிருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிதான் இந்த சைவ சித்தாந்தத்துல வருது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது பாருங்க. அதுல வெளிப்படுத்தி இந்த 3 மலங்கள் போல் உணர்வு வெளிப்படுத்துதான் மலங்கள் 3. அந்த உடல்ல கழிவு 3 வெளியேது. அது போல உணர்வு வெளிப்படுத்துது 3 மலங்களை, 3 குற்றங்களை. ஒண்ணு காமம் என்ற குற்றம், இன்னொன்று வெகுளி என்ற குற்றம், இன்னொன்று மயக்கம் என்ற குற்றம். எப்படி அந்த கழிவு பொருள் 3ஆ வருதோ அதே மாதிரி உணர்வு நிலையில் இந்த 3 மலங்கள் குற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஒண்ணு காமம், வெகுளி, மயக்கம். இவற்றை சைவ நெறி சித்தாந்தத்துல என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இதைத்தான் மாத்தி எல்லாரும் புரியும்படி ஆணவம், கண்மம், மாயை என்று பிரிச்சு காட்டி அதை விளக்கி இருக்கிறது. அதுக்கு ஒரே பாடல், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாடல். அந்த பாடல்லாம் நல்ல மனசுல வச்சுங்க. பார்ப்போம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். இது அடுத்ததுல என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த 3ல முதல்ல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் பார்ப்போம். இந்த 3ல ஆணவத்தை பார்க்கணும். ஆணவம் தான் ரொம்ப முக்கியம். இந்த ஆணவம் ஒண்ணுதாங்க நம்மளை பூரா ஆட்டிக்கிட்டு இருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஆணவம் ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாழ்க்கையில் சத்தியமாக யாராலும் முன்னேற முடியாது. அந்த ஆணவங்கிறது வேற ஒண்ணு இல்லை, சின்ன காரியம் தான். எனக்கு தான், நான் சொன்னதுதான் நடக்கணும், நான் சொன்னதுதான் எல்லாரும் கேட்கணும். இதுதான் ஆணவம். அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க பாருங்க. நம்ம இதுல மலங்களில் முதன்மையானது இந்த ஆணவம். இதற்கு மூல மலம் என்று பெயர். செருக்கு, இருமாப்பு, அகந்தை, அகங்காரம், அகம்பாவம், கர்வம், சுயகர்வம், தலைகணம், திமிர், எல்லாவும் என்னால் தான் எதுவும் நடக்கும் என்கின்ற தற்பெருமை. புரியுதுங்களா? எவ்வளவு சொல்றாங்க பாருங்க. இந்த இது மாதிரிதான் இந்த நிலையில வைத்திருக்கும் போதுதான் எவன் இதை வைத்திருக்கிறானோ அவன் உயிர் பாதிப்பு அடைகிறது அப்படிங்கிறாங்க சைவ சித்தாந்தம். இது எப்படி அடைக்குதுன்னா, உயிரின் அருவை
முற்றிலும் மறைத்து விடுமா. உயிர் உடல்ல ஓடிட்டு இருக்கு, அந்த உயிருக்குள்ள அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது முற்றிலும் அந்த அறிவையே எலும்ப விடாத இவ்வளவு இருந்துச்சுன்னா, அந்த ஆணவம் இருந்துச்சுன்னா முற்றிலும் மறைத்து விடும். அதுக்கு மேல என்ன, உயிரறிவை கீழ் நோக்கி இழுத்து சொல்லுங்கிறாங்க. எவ்வளவு பாத்தீங்களா, மறைக்கிறது இல்லாம அந்த உயிரறிவை கீழ் நோக்கி இழுத்து சொல்லும். நம்மிடம் ஏதும் இல்லை என நினைப்பது ஞானம், நம்மை தவிர ஏதும் இல்லை என நினைப்பது ஆணவம். நல்லா புரிஞ்சுங்க. இது ஆணவம் கண்மம். கண்மம்னா வேற ஒண்ணு இல்லைங்க, கர்மம் அப்படிங்கிறது தான் கண்மம். ஆனா கண்மம் என்று சொன்னால் செய்கின்ற தொழிலையும் கர்மம் என்று சொல்லுவான். ஆனா கண்மம் என்று சொல்லும் போது அது கெட்ட செயலை குறிக்கிறது, அவ்வளவுதான் வித்தியாசம். கர்மம் என்றால் செயல், வினை, அவரவர் செய்யும் வினைகளின் பயனே கண்மம். அந்த கண்மம் என்று சொல்லப்படுகின்ற கர்ம காரியங்களை, தேவையில்லாத செயல்களை, மற்றவருக்கு துன்பம் தருகின்ற செயல்களை செய்யும் பொழுது அவர் செய்து விட்டு விட்டீர்களானால், அவர் அதை தீர்க்காமல் இறந்து விட்டீர்களானால், அந்த இயற்கையின் உந்துதலே பிறவித் தொடரை கொடுத்து அதை முடிக்க சொல்லுங்கிறது இந்த கண்மத்தினுடைய கண்டிப்பதுதான். சைவ சித்தாந்தம் தான் அதான் சொல்லுது. இயற்கைக்கு எதிரான பாவ செயல்கள் செய்வது, பிறரை துன்புறுத்துவது, இவை பூரம் கண்மம் எனப்படும். இதை நல்லா புரிஞ்சுக்குங்க. முதல்ல ஆணவத்தை பத்தி சொன்னேன். ஆணவம் படு மோசமான செயல். லேசா நான் தான் பெரியவன் நினைச்சாலே உங்க கருமையும் ஒரு வெயிட் பயங்கரமா கிலோ கணக்குல கூட ஆரம்பிச்சிடும், பாத்துங்க. அந்த பாவம். அடுத்தது மாயை. இப்போ இந்த மாயை தான் ரொம்ப 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 முக்கியம். ஆணவம், கண்மம், மாயை. புலன்கள் கொடுக்கும் மயக்க நிலையில் சிக்கி நுகர்தல் மாயை. பார்த்தா இன்பமே தெரிகிற மாதிரி செயல் இருக்கும். அந்த ஐம்புலன்களும் இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அது பார்ப்பதற்கு உடலுக்கு மனதிற்கு இன்பமாக இருந்தாலும் அது துன்பத்தை தான் கொடுப்போம் என்பது சந்தேகம் இல்லை பெறும் மகரிஷி. மாயை என்றால் உண்மையினை மறைத்து பொய்யை மெய்போல் காட்டுவது மாயை. இன்பம் போல் காட்டி மீளா துயரத்தில் சிக்க வைக்கும் ஒரு மயக்க நிலைதான் மாயை. மாயை மயக்க மறுத்த அந்த நிலையை அறுக்கணுங்கிறாரு இந்த அம்மா. யாருக்கு இருக்கிறது? விநாயக பெருமான் விட்ட கேட்குது. வேருடன் அறுத்து என்னை காத்து அருள் புரிவாராய், அருள் புரிய வேண்டும் விநாயக கடவுளே என்கிறது அந்த வார்த்தை. மொத்தமே அது என்ன, அது வார்த்தை பார்த்தீங்களா? அதுக்கு ஆணவம், கண்மை, மாயை பூரா அந்த மயக்கத்தை அறுத்து எனக்கு அருள் புரிங்கிறன. மாயை ஆன்மீக விளக்கம் பார்த்துட்டோம். பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற சொல்லு. மாயையின் குணங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரம்மத்தை மறைத்து நிலையில்லா பொருளை நிலையானதை காட்டுவதே மாயை. அவர் மாயைக்கு அர்த்தம் கொடுக்கிறார். மா என்றால் ஒடுங்குதல், யா என்றால் விரிதல். மாயை எனும் உலகம் பிரம்மத்திலிருந்து தோன்றுவதும் அந்த பிரம்மத்தில் ஒடுங்குவதும் அடிப்படை தத்துவம். அதுதான் அது அத்வைத கருத்து. 9 வாயில் ஒரு மந்திரத்தால் அப்படிங்கிறாரு. இந்த 9 வாயில் ஒரு மந்திரத்தால் என்பது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நவதுவாரங்கள் தெரியும். வலது கண், இடது கண், வலது காது, இடது காது, இடது மூக்கு, வலது மூக்கு, வாய், இன உறுப்பு, மலத்வாரம், ஆசனவாய். தெரியுது? மலத்வாரம், ஆசனவாய். இந்த 9 இது. இந்த 9 நவதுவாரங்கள் என்பான். இந்த 9 துவாரங்களில் பாவங்களை கொடுக்குறாங்க சித்தர்கள். அதாவது வலது கண்ணுக்கு கிரகங்களை குறிப்பிடுறாங்க. வலது கண்ணு எடுத்துட்டு அதுக்கு சூரியன் அதிபதி, இடது கண்ணு எடுத்துட்டீங்கன்னா சந்திரன் அதிபதி, வலது காது எடுத்துக்கிட்டா புதன் அதிபதி, இடது காது என்றால் செவ்வாய் அதிபதி, இடது மூக்கு என்றால் கேது, வலது மூக்கு என்றால் ராகு, வாய்க்கு குரு, இன உறுப்புக்கு சுக்கிரன், மலத்வாரத்துக்கு சனி. மலத்வாரம்னா ஆசனவாரன்னு வச்சுக்கோங்களேன், சனி. இந்த மாதிரி 9 கிரகங்களை அதுக்கு கொடுத்து, இந்த கிரகங்கள் எந்தெந்த பாவங்களில் இருக்கின்றனன்னு ஒவ்வொரு நவதுவாரங்களுக்கும் பாவங்களை கொடுத்து, அந்த பாவங்கள்ல இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய தன்மைகளையும் அதில் ஏற்படுகின்ற நோய்களையும் சித்தர்கள் அந்த ஜாதியிட ரீதி அதை கொடுத்தாங்க. அதை நான் போனேன்னா உள்ள போனோன்னா நிறைய போயும். அப்ப 9 வாயில் பற்றி சைவ சித்தாந்தம் கூறுகள். நவத்வாரம் என்பது வடமொழி மரபு. போக அனுபவத்தால் ஒரு மீளா துயரம் நம் கண் முன்னே பார்க்கலாம். அத்துயரம் வெளிப்படுவதற்கு இந்த 9 வழிகளே காரணமாக இருக்கின்றன. அதாவது இந்த 9 வாயில் தான்
ஐம்புலன்களை அடைக்குதான். எப்படிப்பட்ட நிலை பாருங்க. அப்ப ஐம்புலன்களை அடைக்கும் பொழுது காமம் நிறைந்தவர்களுக்கு இனக்குறி வழியாக விந்து கீழிறங்கி ஐம்புலன்களின் கதவை அடைத்து விடும். இப்படி அடைக்கணும். அது அது அந்த அம்மா சொல்லுது, 9 வாயிலை அடைக்கு ஒரு மந்திரத்தாளுங்குது. அந்த ஒரு மந்திரம் எது அப்படிங்கிறதுக்கு தான் ரொம்ப விரிவான விளக்கம் நான் கொடுக்க போறேன். அதை அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.